ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு எம்மியான மேங்கோ ஸ்மூதி. இந்த ஸ்மூதி ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேசிக் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மேங்கோ. நான் 2 மீடியம் சைஸ் மேங்கோஸ் கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். இந்த பிளெண்டரில் தான் போட்டேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 1.5 கப் கிட்ட மில்க் ஆட் பண்ணேன். அப்புறம் நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்றவாறு ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக காடமம் பவுடர். இது நம்ம வீட்டிலே கிரைண்ட் பண்ணி வச்ச பவுடர் தான். காடமம் அப்படி தான் நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். எதுவும் வறுக்கலாம் கூட ரோஸ்ட் கூட பண்ணலை நான். ஸோ அந்த பவுட்ரு தான் இது. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நாம் அந்த மிக்சரில் பிளெண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம யம்மி ஹோம்மேட் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே நல்லா திக்காக இருக்குது. ஸ்மூதிஸ் எப்போவுமே திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த டெக்ஸ்டரை இந்த இதிலே ஃபீல் பண்ணலாம். இதோட நான் அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.